வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி அடை, அதாவது ராகி ரொட்டி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராகி அடை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ். நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இதை சாப்பிட்லாம். இதில் ராகியோட சத்து இருக்குது, நிறைய முருங்கைக்கீரையோட சத்து இருக்குது, ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக நம்ம நிறைய வெங்காயம் கூட சேர்த்துக்க போகிறோம். இதை சிம்பிளாக ஒரு சட்னி கூட சாப்பிட்லாம், இல்லை உங்கள் வீட்டில் சாம்பார் இருந்தால் சாம்பார் கூடவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் தண்ணியாக வரமிளகா போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணேன். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பேரிச்சம்பழம் புளி சட்னி இருக்கு இல்லையா, அதையுமே நான் கூட கொஞ்சமாக சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கிட்டேன். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராகி மாவு கூட ஒரு 2 கப் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். பட் இவ்வளோ சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு நல்லா ஆஞ்சு காம்பு நீக்கின நல்லா அலம்பின முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஃபுட்டோட லிஸ்ட்டில் சேர்ந்து போச்சு. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிப்பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை அலம்பினோம் இல்லையா, அதோட தண்ணி ப்ளஸ் வெங்காயத்தோட உப்பு சேரும் போது கொஞ்சம் தண்ணி வரும். இந்த நேச்சுரல் தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு இழுக்கிறதுக்காக நம்ம ட்ரையாக பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா கை போட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணியே பிசையலாம். அப்போ தான் வெங்காயத்தோட தண்ணியெலாம் உங்களுக்கு வெளியில் வரும். இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மாவாக வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. முன்னாடியே நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்ததுனால இதுக்கப்புறமா வெங்காயத்துலேருந்தும் முருங்கைக்கீரையிலேருந்தும் தனியாக தண்ணி வராது. முதலியே மொத்தமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப லூஸ் ஆகிடுதுன்னா உங்களுக்கு ராகி அடை கட்டை கட்டியாக ஆகிடும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுங்க, அது வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். மூடி வைக்கும் போது மேலே கொஞ்சமாக அப்படியே தண்ணியை தடவிட்டு மூடி வைங்க, இல்லைனா மேல் லேயர்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். 15 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்துகிட்டு திரும்பி நல்லா கை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்து இன்னும் ட்ரை ஆகிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பாருங்கள். சூடாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அந்த கல்லோட நடுவில் வச்சுட்டு உங்கள் கையை மறக்காமல் ஈரம் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃப்ளாட்டாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் கை ஈரமாக இல்லைனா உங்களுக்கு கல்லோட சூடு தெரியும், ப்ளஸ் உங்களுக்கு மாவு கையில் ஒட்டும். மாவு ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை கையை நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு 3 ஓட்டை நான் போட்டுக்கிறது நல்லா வேகிறதுக்காக ஃப்ளேமை மீடியம் டு லோ வச்சுக்கோங்க. சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் பொறுமையாக 2 சைடும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். மாவு சரியாக வேகலைன்னா உங்கள் வாயில் ஒட்டும். இதே உங்களுக்கு இந்த அடை நல்லா கிறிஸ்பியாக வந்ததுன்னா உங்களுக்கு வாயில் ஒட்டவே ஒட்டாது. அதனால் திருப்பி போட்டு இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு சின்ன ஹேக் தாங்க, உங்கள் கையை நல்லா ஈரத்தில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா மெலிசாக வரும். கல்லில் தட்டும் போது கொஞ்சம் பத்திரமாக கை போட்டு தட்டுங்க, கை சுட்டுட்டு போகுது. நல்லா சின்ன ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கரகரன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குக் ஆனதுக்கப்புறமா தவாலேருந்து எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆற ஆற உங்களுக்கு கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால தான் நான் சூடாக சர்வ் பண்ண சொல்கிறேன். நல்ல இரும்புச்சத்து நிறைஞ்ச இந்த ராகி டிஷ்ஷை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். தக்காளி விலை கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.